மலையப்ப தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். சிவபக்தர், சிவதீட்சை பெற்றவர், சகலாகம வித்தகர்னு சொல்லுவாங்க. அவருக்கு பாருங்க ஒரு நாள் ஒரு எண்ணம் வந்ததான். எப்போ பார்த்தாலும் சிவசிவங்கிறோம், பஞ்சாட்சர மந்திரத்தெல்லாம் சொல்கிறோம், ஆனால் நம்ம உண்மையாக தான் சொல்கிறோமா? அவர் நினைக்கிறார், நாம் உண்மையாக தான் சொல்கிறோமா அப்படின்னு நினச்சிட்டு, நாமளாக இருந்தால் நினச்சிட்டு விட்டுருவோம். அவர் சோதிச்சு பார்க்கலான்னு நினைக்கிறார். நான் உண்மையாக சொல்கிறேனா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? இந்த உள்ளுக்குள் இருந்து வந்தால், நான் சுயநினைவு அற்று இருக்கும் பொழுது கூட எனக்கு என் நாவல என்ன வரணும்? ஐயோ அம்மானு வரக்கூடாது, அப்பா முருகான்னு வரணும். அது எப்படி வரும்? சொல்லி பழகுனாதானே வரும், புதுசாக வராது இல்லை. நினச்சி பாருங்களேன். அவர் என்ன செய்தார், ஊமத்தங்காய் இருக்குல்ல, அது மதிமயங்க செய்யும், கொஞ்சம் நேரம் புத்தியை பேதலிக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு, ஊமத்தங்காயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. மாணவர்களை கூப்பிட்டாரு, மாற்று மருந்தும் தயாராக வச்சுக்கிட்டாரு. மாணவர்களை கூப்பிட்டு சொன்னாரு, இப்போ நான் அந்த ஊமத்தங்காயை சாப்பிட போறேன். அப்படி சாப்பிட்ட பிறகு நான் நினைவிழந்து இருக்கும் பொழுது என் வாயிலிருந்து என்ன வருதோ, என்னுடைய வாயிலிருந்து என்ன வருதோ அதையெல்லாம் நீங்க எழுதி வைங்க, ஒரு வார்த்தையும் விடாம எழுதி வைங்க. அப்படி நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாற்று மருந்தை கொடுங்கன்னாரு. மாணவர்களும் விருப்பம் இல்லைனாலும் ஆசிரியர் சொல்ல தட்ட முடியுமா? சரி சொல்லிட்டாங்க. அவர் சாப்பிட்ட பிறகு தன்னை மறந்த நிலையில இருந்தார். அப்ப மறந்த நிலையில இருந்த பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? அதுதான் சிவபெருமான் மீது பாடிய ஆத்மார்ப்பண ஸ்துதி, ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னார். அதை வடமொழியில சொல்லுவாங்க உண்மத்த பஞ்சசத் அப்படிம்பாங்க. தன்னை மறந்த நிலையில அவர் சொன்னது ஸ்துதி. ஞானிகள் பாருங்க, தன்னை அறிந்தார்கள், தன்னை சோதித்து பார்த்தார்கள். என்னிடம் என்ன குறை இருக்கு, என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், முதல்ல ரெண்டு பேருமே சொல்றது என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை, என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. முதல்ல நீ ஒன்ன புரிஞ்சுக்கிட்டியா? உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சாதான் ஆடவன் ஏதாவது தவறு செய்யும் பொழுது, சே நம்மள்ட்ட இல்லாத குறையா, நம்ம என்ன அவ்வளவு பர்ஃபெக்டா, வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு விட்டு கொடுத்து போக முடியும்.